வணக்கம் நேயர்களே, நீ இன்றி அமையாது உலக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் எந்த வேலை சார்ந்த மனிதர்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம்? நம்ம அன்றாட தேவைகளான அரிசி, பருப்பு, மாங்காய், தேங்காய் இவையெல்லாம் நம்ம வீட்டுக்கு எப்படி வந்து சேர்ந்தது அப்படிங்கறத யோசிச்சா எங்கேயோ உற்பத்தியான பொருள் நம்ம வீட்டுக்கு வந்தது அப்படிங்கக்கூடிய செய்தி நமக்கு தெரிய வரும். இதையெல்லாம் நம்மிடம் கொண்டு சேர்த்தவர்களில் முதன்மையானவர்கள் லாரி ஓட்டுநர்கள். அவர்களின் வாழ்க்கை பற்றியும் வேலை பற்றியும் தான் இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்றோம். இந்த அரங்கிற்கு வந்திருக்கக்கூடிய லாரி ஓட்டுநர்கள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இவர்களோடு பேசுவதற்காக சக மனிதர்களாக திரைப்பட இயக்குனர் கிருஷ்ணா அவர்கள், கவிஞர் மகுடேஸ்வரன் அவர்கள், மனநல மருத்துவர் டாக்டர் அசோகன் அவர்கள், ஓய்வு பெற்ற காவல்துறை கண்காணிப்பாளர் ராமதாஸ் அவர்கள், லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய தலைவர் சுகுமார் அவர்கள், லாரி ஓட்டுநர்கள் சங்கத்தினுடைய தலைவர் திரு குணசேகர் அவர்கள். இவர்களோடு நாமும் இணைவோம் நீ இன்றி அமையாது உலகில். இப்போ வழக்கமாக ஒரு லாரி அப்படிங்கிறது உருவத்தால் பெருசான ஒரு வாகனம். மற்ற வாகனங்களோட பார்க்கறதுக்கு ஒரு கம்பீரமான ஒரு தோற்றத்தில் இருக்கும். இந்த லாரி ஓட்டுறவங்களெல்லாம் வெளியில இருந்து நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு கம்பீரமான ஒரு உணர்வு இருக்கும். அப்படியே ஒரு பெரிய விஷயத்தை அவங்க செய்யற மாதிரி எனக்கு தோணும். உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த உணர்வு? அந்த உணர்வுங்கிறது பார்த்தீங்கன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி தான் உணர்வுங்க. அதாவது ஒரு சிட்டிக்குள்ளே போயிட்டு இருக்கோம்னு சொன்னால் அந்த சிட்டி லிமிட்டை தாண்டுற வரைக்கும் கொஞ்சம் கெத்தாக இருக்கும். ஏன்னா எல்லா ஜனங்களையும் பார்த்துட்டு நம்ம போயிட்டு இருக்கிறோம், டிராஃபிக்கை க்ளோஸ் பண்ணிட்டு போகிறோம். அதே கொஞ்சம் அவுட்ரு தாண்டி நம்ம போகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் சலுப்பு தட்டின மாதிரி ஆயிரும். ரெண்டாவது ஒரு சோர்வான சூழ்நிலை வரும். ஓகே, அந்த இடத்துல பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி உஷாரான போக வேண்டிய இடத்துல காடுகள் இறங்குறோம். அந்த இடத்துல கொஞ்சம் உஷாரான போக வேண்டிய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம கெத்தாகவே இருக்கும். ஏன்னா ஆப்போசிட்டில் வர வண்டிகள் சின்ன வண்டியாக வரும். சரி, நாம் உயரமான உட்காந்துட்டு போகிறோம், பெரிய வண்டியில் உட்காந்து போகிறோம். அதனால் நமக்கு கொஞ்சம் ஒரு அளவுக்கு நல்லாவே உணர்வுகள் நல்லா இருக்கும், கொஞ்சம் கெத்தாகவே இருக்கும். வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த உணர்வுகள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்கும். அப்படின்னா இப்போ நான் சர்வசாதாரணமாக எடுத்துக்குவேன் பாண்டிகள் ஓட்டுறதுனால. புதுசாக பாண்டிகள் ஓட்ட வரவங்க வரும்போது அவங்களுக்கு அந்த உணர்வுகள் என்னமோ ஓட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதே அவங்க ஒரு 10 நாள் வண்டி ஓட்டிட்டாங்கன்னா அது ஒரு பெருசாக தெரியாது. ஓகே, முதல்ல ஓட்டும் போது அவங்களுக்கு ஒரு கூச்சம்பாட மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தெரியாது. சரி, ஒரு பிரம்மாண்டமான வண்டி இல்ல, அதுல ஏறி உட்கார்ந்த உடனே ஒரு ராஜா அப்படி ரதத்துல உட்கார்ந்த மாதிரி தோணுமான்னு கேக்குறேன். உண்மைதான், தோணும். அது நீங்க சொல்ற மாதிரி ஒன்றும் அந்த ராஜா அனுபவம் எல்லாம் ஒன்றும் இல்லை. நமக்கு பின்னாடி குடும்பம் ஞாபகம் வரும். அப்பதான் அதை நம்ம சிறப்பாக செய்ய முடியும். இப்ப சொன்னீங்களா லாரின்னு சொன்னீங்க பத்தியா? லாரி கிடையாது, நம்ம தெய்வம் ரதம் தான் சொல்லணும். அதை நீங்க சொன்னீங்களா, அந்த வண்டியில உட்காந்து ஸ்டேரிங் பிடிக்கும் போது செயல ஓட்டுறவங்களாம் இருக்கான், ஒரு கெப்பாசிட்டி, ஒரு தெம்பு கிடைக்கும். சரிங்க, சரி. உங்க வண்டி, நீங்க ரொம்ப நாளா ஒரு வண்டியை ஓட்டிட்டு இருக்கீங்கல்ல, உங்க வண்டி உங்க சொன்னபடி கேட்குமா? கேட்கும் சார். எப்படின்னா அது நாங்க வண்டிக்குள்ள ஏறி உட்காரக்குள்ளே நாங்க அந்த வண்டி எங்க கைக்குள்ள கொண்டு வந்துருவோம். நாங்க சொல்றது கேட்கும், அதே மாதிரி வண்டி சொல்றது நாங்களும் கேட்போம். ஓகே, ஓ, வண்டியை நீங்களும் அப்படியே மாத்தி மாத்தி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு, அதான் எங்களுக்கு குடும்பம் குட்டி எல்லாமே. இப்போ டியூட்டி மாற்றும் போது ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு 50 கிலோமீட்டர் ஓடுற வரைக்கும் கொஞ்சம் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாம இருக்கலாம். அதுக்கு மேலே தான் நம்மளுக்கு அதனுடைய கண்டிஷன் என்னன்றது தெரியும். அதுக்கு மேலே சர்வீஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம பாட்டுக்கு நம்ம கண்ட்ரோலுக்கு நம்ம கொண்டு எடுத்துட்டு போகலாம். ஒரு நாள் மீறி போனால் 2வது நாள் நல்ல ஓட்டுநருக்கு அந்த வண்டியினுடைய கண்டிஷன், அதனுடைய வேண்டிய மைலேஜ், எந்த இடத்துல பிரேக் வைக்கணும், பிரேக்கு ஸ்பீடு பிரேக் வரதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரத்துக்கு முன்னாடி காலை வச்சா வண்டி நின்றுக்குங்கிற கண்டிஷன் நமக்கு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காகவே. ஓகே, அதுதான் உங்களுக்குள்ள கெமிஸ்ட்ரி வந்துடும். ஓகே, நெடுஞ்சாலை படத்தினுடைய இயக்குனர் இருக்கிறார். உங்க படத்துல ஒரு லாரி, இந்த மாதிரியான போக்குவரத்து அப்படிங்கிறது எல்லாத்தையும் நீங்க இணைத்து தான் படம் எடுத்தீங்க. இந்த மாதிரியான நிறைய லாரி ஓட்டுநர்களை நீங்க சந்திச்சிருக்கீங்களா? ஆமா, சந்திக்க வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. ஏன்னா ஒரு நெடுஞ்சாலைன்னு எடுத்தோம்னாலே லாரி தான். ஸோ அதோட ஹைவே ராபரி இதை பற்றி தான் படமே. ஸோ நிறைய லாரி டிரைவர்ஸ் கிட்ட எல்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். எப்பவுமே லாரி மேலே ஒரு சின்ன, நீங்கள் சொன்ன மாதிரி அது ஒரு ஜெய்ஜாண்டிக்கான ஃபிகர். நம்ம பைக்கில் போக பக்கத்தில் பேன் ஆன் அடிப்பாங்க, நமக்கு ஒரு பயம் இருக்கும். நமக்கு எது மேலே பயம் இருக்கோ அது மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். எஸ். ஸோ அது மாதிரி சின்ன வயசுலேருந்து அந்த ஒரு பயமே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாகவும் லாரி மேலே மாறிச்சு. அதனால அதை பற்றி எடுக்கணும் ரொம்ப நாளாவே இருந்த ஒரு விஷயம். அது அப்புறம் இந்த தெஃப்ட்டும் அதுவும் எனக்கு நான் நிஜமாலுமே சில விஷயத்தை நான் விட்னஸ் பண்ணேன். ஸோ விட்னஸ் பண்ணும்போது அதை படமா எடுக்க வேண்டிய. இப்போ நீங்க சந்திச்ச டிரைவர்கள் அந்த லாரி மேல இருக்கக்கூடிய அந்த காதல் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த கம்பீரமா அந்த இருப்பாங்களா? எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க பார்த்தது? நிறைய அவங்க சொன்ன மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு, ஒவ்வொருத்துக்கும் ஒரு மாதிரி. ஆனா எல்லாருமே ஒரு விஷயம் ஜென்ரல் என்னன்னா, அவங்களுக்கு ஒரு தனியாத காதல் உண்டு அந்த வாகனத்து மேல.
ஏன்னா அந்த காதல் இல்லைன்னா அந்த வண்டியை சரியா ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஏன்னா அது ஒரு பெரிய சைஸும் கூட. ஒரு சின்ன தவறு நடந்தாலும் பெரிய விபத்துகள் ஏற்படலாம். அதனாலதான் நிறைய நடந்தும் இருக்கு. ஸோ கவனக்குறைவுனால அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம். ஸோ எல்லாரும் நிறைய சொன்ன மாதிரி நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கு ஒவ்வொருத்தருக்கும். ஆனா எல்லாருக்கிட்டையும் அந்த லவ் இருக்கு. சூப்பர். இப்போ மனநல மருத்துவர் இருக்கிறார். இப்போ சார் சொன்னதுல இருந்து ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கிறேன். ஒரு பெரிய உருவங்களாக இருக்கக்கூடியதன் மீது மனிதனுக்கான ஒரு ஈர்ப்பு. உருவம் நம்ம பார்க்கும்போது அந்த லாரி அந்த இதுல பார்க்கும்பொழுது, அதாவது அவங்களுக்கு ஒரு தன்னுடைய அந்த வேலையின் மேல ஒரு கர்வம் இருக்கும், ஒரு திமிர் கூட இருக்கும். அந்த திமிர் கூட ஒரு நல்ல இதுதான். நீங்க பாத்தீங்கன்னா முடிந்த அளவுக்கு ஏன்னா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கிறோம், எங்கேயாவது சில தவறுகள் இருக்கலாம், அவ்வளவா ரோடு சென்ஸ் ஒழுங்கா போயின்னு இருப்பாங்க. எங்கேயாவது இந்த மற்ற கார்கள் மற்ற வாகனங்கள் தான் தவறு பண்ணலாம். அவங்க அந்த அந்த குறிப்பிட்ட இதுல போனீங்கன்னா அதே ஸ்பீடு தான். ஒரு பெரிய கண்டெய்னரா இருந்தாலும் லாரியா இருந்தாலும் அதுக்கு கரெக்டா ஹார்ன் பண்ணுவாங்க, கரெக்டா கையை காமிப்பாங்க. இவங்க கிட்ட நம்ம விளையாடணும்னு வச்சுங்க தொலைச்சிருவாங்க. அது உண்டு. அதாவது இவங்க கிட்ட போய் தப்பா போயிட்டா ரைட்ல கையை காமிச்சிட்டு லெப்ட்ல போயிட்டு ஆட்டோல இப்படி போற மாதிரி எல்லாம் போனா முடிஞ்சு உண்மையில. அதான் ரோட்ல ராஜான்றது இவங்க தான். சூப்பர். ரோட்ல ராஜாங்கிறது நீங்க தான் அப்படின்னு அழகா சொன்னாரு. இப்போ என்ன விதமான வண்டி ஓட்டுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான சம்பளம் இருக்குதா? அதாவது வண்டி ஓட்டுற வண்டிக்கு பொறுத்து தான் எல்லாமே எங்களுக்கு அடிப்படையான சம்பளம். அதாவது கலெக்ஷன்ல இருந்து எங்களுக்கு வர்ற கமிஷன் பேசிக் மாதிரி. ஓகே. இப்போ நான் ஓட்டுறது 14 வீல். 14 வீல் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு 2 டிரைவர் அவசியம் தேவை, ஒரு கிளீனர் தேவை. ஆனால் பற்றாக்குறைங்கிற காரணத்தால் இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு ஏற்பாடே இல்லை. 2 டிரைவர் போகும்போது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நாங்கள் இப்போ இங்கேருந்து சென்னையிலேருந்து இப்போ டெல்லிக்கு பேசணும்னு சொன்னால் ஒரு 95,000 1 லட்சம் அந்த மாதிரி வாடகை. ஓகே. அந்த வாடகையில் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15%. ஓகே. 15,000 ரூபா எங்களுக்கு அதில் சம்பளமாக கிடைக்கும். அந்த 15,000 பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இங்கே ஏஜென்சி இருக்காங்க சென்னையில். அந்த ஏஜென்சிக்காரங்களுக்கு அவங்களுக்கு பர்சன்டேஜ் இருக்குது. ஓகே. எங்களுக்கு ஏற்றி விடுற லோடுக்கு அவங்களுக்கு 4% போயிடும். அதில் சரி அந்த 4% போனால் எங்களுக்கு 11% வரும். அப்போ எவ்வளோ 11,000 ரூபா. இந்த 11,000 அங்கேருந்து டெல்லி போகிற வரைக்கும் இதில் உண்டான செலவுகள் மறுபடியும் அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போது அங்கே ஒரு ஏஜென்சி இருக்குது. ஓகே. இது மற்ற வண்டிகளுக்கு மாறுபடும். இது கீழே 10 வீலுக்கு 14 வீலுக்கு கீழே வந்தால் 10 வீலுக்கு அதுக்கு ஒரு மாதிரியான ரேட்டு 6 வீலுக்கு அதுக்கு ஒரு தனி ரேட்டு, கண்டெய்னர் ஓட்டுறவங்களுக்கு அது தனி ரேட்டு. இது மாச சம்பளமும் இருக்குது. ஓகே. கலெக்ஷன் பேசிக்கும் இருக்குது இதில். ஓகே. எல்லா செலவும் போக ஒரு மாதத்துக்கு 15,000 சம்பாதிக்கலாம். அதாவது வண்டி ஆல்ட் ஆகக்கூடாது. ஆல்ட் ஆகாமல் இருந்தால் மாதத்தில் 2 ட்ரிப் ஓட்டிடுவோம். 15 நாளைக்கு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தால் அப்போ மாதம் 20,000 கிடைக்கும். ஆல்ட் ஆகி போச்சுனாக்கா மாதம் 15,000 தான் கிடைக்கும். எல்லா செலவும் போக எங்களுடைய செலவு, சாப்பாடு செலவு, அது எல்லாம் போக. வேறு தக்காளி வண்டி ஓட்டுறோம். கோயம்பேட்டிலேருந்து கோலார் போவோம். இங்கேருந்து கோலாருக்கு போயிட்டு மெட்ராஸுக்கு வந்தோன்னா எங்களுக்கு 750 ரூபாலேருந்து 800 ரூபா சம்பளம் தருவாங்க. அந்த 800 ரூபாயிலே நாங்கள் சாப்பிட்டுக்கணும். இதர செலவெல்லாம் எல்லாமே பார்த்துட்டு மிஞ்சி போனால் ஒரு 650 ரூபா அந்த மாதிரி நிற்கும். மாதத்துக்கு 15 நாள் டியூட்டி. அந்த 15 நாள் ஆனால் 24 ஹவர்ஸ் டியூட்டி. ஓகே. நோ ரெஸ்ட்டுக்கெல்லாம் ஒன்றும் வேலை கிடையாது. எந்த நேரமும் அந்த வண்டியை சார்ந்து இங்கேருந்து போய் நாங்கள் பெட்டி கொடுக்குற மாதிரி இருக்கோம். ஏத்திட்டு இங்க அந்த டைமிங்குள்ள வரணும். சரி, ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? அவ்வளவுதான், ஒரு 600 ரூபான்னு கணக்கு போட்டுக்கங்களேன். 15 நாள். ஓகே. இப்படி அதாவது ஒவ்வொருத்தருடைய வேலை சார்ந்துதான் இவர்களுக்கான ஊதியமானது கிடைக்குதா, இல்ல இதுல மாற்றங்கள் இருக்கா, எப்படி இருக்கு சார்? நீங்க பொதுவா அவங்க சொல்ற மாதிரி ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் வரும். ஒரு படினா ஒரு 500 600 ரூபாய்க்குள்ளதான் கிடைக்கும். அது இதுலயே வழி செலவுல சில ஓனருங்க இந்த கண்ணாடி மிரருக்கா கண்ணாடி ஒன்றுச்சு அது நாங்கள் படியில் தான் கேட்சப்போன்னு சொல்கிற சில ஓனர் இருக்காங்க. இதில் 10,000 15,000 வாங்குறதுல எப்படி ஒரு 2,000 இதர செலவாக போயிடும். அது ஏன்னா சைடு மிரர் வந்தா உன்னுடைய கேர்லெஸ்ஸாக தான் சைடு மிரர் ஒஞ்சுது, பின்னாடி டேஞ்சர் ஒஞ்சிட்டு இருக்குது, அது நீயே வாங்கி மாட்டிடுன்னு சொல்லிட்டு சில ஓனரும் இது பண்ணுவாங்க. இந்த சம்பாத்தியத்திலே அதையும் போய் சொல்கிற ஓனரும் இருக்காங்க. லாஸ்ட்டில் வீட்டுக்கு வரும்போது கையில் கிடைக்கும் போது ஒரு 5,000 ரூபா 6,000 ரூபா வீட்டுக்கே கொடுப்பாங்க. சைடு மிரர் 2 உடஞ்சிச்சு சொன்ன மாதிரி, அது ஒத்துக்கவே மாட்டேன்ட்டாரு. வண்டி எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா கூட அது ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே. பல இழப்புகளும் சந்திக்க வேண்டியதாக வரும். ஓவர் வச்சு ஓட்டுறதுனால எதனா ஒரு ஆட்டியை பிடிச்சிட்டா கூட அதுக்கு பேட்டா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். எல்லா ஓனர்ஸ் அந்த மாதிரி இல்லை. ஓகே. ஒரு சில ஓனர்ஸ் அண்ணன் சொன்ன மாதிரி ஓனர்லாம் இருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இங்கேருந்து லாங் ட்ரிப் இங்கேருந்து ஸ்ரீநகர் சொல்கிறார், அண்ணன் சொல்கிறார். இப்போ நான் டெல்லி போயிட்டுருக்கேன், குஜராத் போயிட்டுருக்கிறேன். அந்த மாதிரி போகும்போது அந்த மாதிரியான சின்ன சின்ன செலவுகள் எல்லாத்தையும் டிரைவர் தலையில் கட்டினாங்க அப்படின்னு சொன்னால்
அந்த தொழில் வந்து அவரும் சரியாக செய்ய முடியாது, நாங்களும் சரியாக செய்ய முடியாது. இப்போ எத்தனை பேர் இதுல கிளீனரா இருந்து டிரைவரா வந்தவங்க? கிட்டத்தட்ட பெரும்பாலானவர்கள் அப்படிதான் இல்லையா? சரி, இன்னைக்கு அந்த மாதிரி கிளீனர்களாக இருந்து டிரைவர்களாக உருவாகுபவர்கள் இருக்கிறாங்களா? இன்னைக்கு யாரும் இல்லைங்க சார். அது வந்து அரசாங்கத்தினால தடைப்பட்டிருக்கு. இன்னைக்கு வந்து இருக்கா 45,000 50,000 பேர் இருக்காங்க, நல்லா ஓட்டக்கூடிய டிரைவர் இருக்காங்க. அரசாங்கம் வந்து 2009 வந்து 8வது பாஸ் பண்ணாதான் லைசன்ஸ் சொன்னதுனால இன்னைக்கு வந்து இன்னைக்கு சின்ன வயசுல இருந்தே படிக்காதவங்க நிறைய பேர் இன்னைக்கு இருக்கிற தொழில் இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க லைசன்ஸ் வாங்க முடியாது இருக்காங்க. சரி, இப்போ நீங்க ஒரு ஓட்டுநர் சங்கத்தினுடைய தலைவர் இல்லையா? இந்த மாதிரி தகுதி உடைய நபர்கள் ஒரு 8ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணல அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்போது ஒரு ஓபன் யூனிவர்சிட்டி மூலியமோ இல்ல ஓபன் பள்ளிகள் மூலியமோ நீங்க அவங்களை ஒரு 8ஆம் வகுப்பு படிக்க வச்சு பாஸ் பண்ண வைக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? பண்ணிருக்காங்க. இப்போ அந்த டுட்டோரியல் காலேஜில் 8வது ஃபெயில் ஆனவனே அதை ஒரு 2 மாசம் கோர்ஸ் பண்ணி அதில் 8வது படிச்ச மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. டுட்டோரியல் காலேஜ் படிச்ச மாதிரி பண்ணி ஏவி பேட்ஜ் பண்ணி ஒரு சில டிரைவர்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துரு. லாரி ஓட்டுநர்களை பற்றி தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு இடத்துல இருந்து ஒரு வண்டி எடுத்துட்டு போறீங்க இல்லையா? அப்படி போகும்பொழுது உங்களுக்கு என்னென்ன மாதிரியான சிக்கல்கள்லாம் நீங்க எதிர்கொள்ள வேண்டியிருக்கு? கிளம்புறது எங்களுக்கு ஆரம்பத்தில் கிளம்புறதுல இருந்தே பிரச்சனை தான். பிடிக்கிறாங்க, 2வது கேஸ் போடுறாங்க. எதற்காக பெனால்ட்டி போடப்படுது? அதாவதுங்க சார், பெனால்ட்டி வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து யூனிஃபார்ம் போடல, 2வது காலில் ஷூ போடல, கேட்டால் அந்த காரணம் சொல்கிறாங்க. ஏன்னா எதுவுமே வந்து இது எதுவுமே சாத்தியமில்லாத ரூல்ஸ் இதெல்லாமே. சரி, காவல்துறை அதிகாரி இருக்கிறார், நான் கேட்டுறேன். இல்லை, முதல்ல நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். இப்போ ஒருத்தனை வந்து அவனுடைய வாழ்க்கை நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு வச்சுங்களேன், அவனை கெடுக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு லாரி போட்டு அவன் கையில் கொடுத்துட்டு காசு அவர்கிட்ட வாங்க வேண்டாம். நீங்கள் அவருக்கு நீங்களே ஒரு லாரியை போட்டு கொடுத்து நல்லா வாழ்ந்துருப்பான்னு சொல்லிட்டீங்கன்னா ஒரு 6 மாதத்தில் கெட்டுருவார். ஏன்னா இன்றைக்கி அவங்களால டயர் வாங்கி போட முடியாது. இப்போ லாரிக்கு டயர் போய் கேட்டிங்கன்னா அந்த டயர் வாங்கி போட முடியாது. இப்போ போலீஸ் காவல்துறையால் பிரச்சனைகள் இருக்குது, நான் இல்லைன்றதை மறுக்கலை. ஆனால் இந்த ஷேவ் பண்ணுறது இது மாதிரின்றதுக்கெல்லாம் சார்ஜ் போட மாட்டாங்க. ஓகே, அவங்க வந்து ஓவர் ஸ்பீட் போட்டிருப்பாங்க. இவருக்கு அந்த சார்ஜை வாங்கி பார்த்தா தான் தெரியும். ஏன்னா நீங்கள் லாரியில் மட்டும் இல்லை, ஒரு 2 வீலர் நீங்கள் எடுத்துகிட்டு போய் டிவிஎஸ் 50 இல்லை ஒரு ஹீரோ ஹோண்டா வண்டி நிப்பாட்டிங்கன்னா ஒரு அஃபென்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, மொட்டை டயர் ஒரு அஃபென்ஸ் போட்டுடலாம். பிரேக்கு சரியாக எஃபிஷியன்ஸாக இல்லை ஒரு அஃபென்ஸ் போட்டுடலாம். டிம் அண்ட் டிப்பு சரியாக இருக்கல, அந்த ரவுண்டில் கருப்பு இருக்குது பாருங்கள், அதை அடிக்கல ஒரு அஃபென்ஸ் போட்டுடலாம். அந்த மாதிரி அஃபென்ஸ் போட்டுறது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது வந்து நான் மறுக்கலை. ஓகே, அதுவும் வந்து லாரி டிரைவருக்கும் அதுவும் ரொம்ப கஷ்டம். அவர் சொல்ற மாதிரி அவர் இங்கிருந்து வண்டி எடுத்துட்டு போறது, வழியில் அவர் சந்திக்கின்ற சிக்கல்கள், இடையூறுகள், இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே கஷ்டமான நடைமுறையில ஏகப்பட்ட சிக்கல்களை தாண்டி தான் அவங்க வாழ்க்கை நடத்த வேண்டியிருக்கு. காவல்துறை ஆகட்டும், போக்குவரத்து துறை ஆகட்டும், சேல் டாக்ஸ் ஆகட்டும், வணிகத் துறை ஆகட்டும், இன்னைக்கு இப்போ இந்த ரெண்டு எல்லை சோதனை சாடு 2 இருக்குது. அங்க வந்து அவங்க சோதனை என்னன்றதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, நான் எடுத்தோடனே என் டிரைவர் என்ன பண்ணுவார், ஆர்டிஓக்கு 500 ரூபாய் கொடுத்துடணும், சேல் டாக்ஸுக்கு 200 ரூபாய் கொடுத்துடணும், வனத்துறைக்கு 200 ரூபாய் கொடுத்துடணும், அந்த சார்ஜென்ட்டுக்கு 100 ரூபாய் கொடுத்துட்டு அவர் எதுவுமே கேட்க மாட்டார். இது எதனா கொடுக்கலாம் ஒன்றும் அவன் அடிக்கிறது. நான் எதனா கேட்டேன், நாங்கள் லாரி ஓனராக போய் கேட்டாக்கா எங்களுக்கு அரசாங்கம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பல இந்த தமிழ் இன்னைக்கு விபத்துக்கு காரணம் வந்து எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஓட்டுநர் சொல்றாங்களே தவிர என்கிட்ட அதிகாரி இங்கே 40% இன்னைக்கு அதிகாரியுடைய கவனக்குறனால தான் விபத்தை நடக்குது. வேற என்ன சிக்கல்கள் இருக்குன்னு கேட்டலாம். இப்போ நம்ம ஸ்டேட்டை தாண்டிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ கர்நாடகாலாம் போனால் ஊருக்கு நின்றுவாங்க எல்லாருமே. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தான் அந்த ஏற்பாடெல்லாம் ஒன்றும் இல்லை, செய்கிறாங்க போல தெரியுது, நைட்டில் செய்கிறாங்க. ஆனால் கர்நாடகாக்குள்ளே காலை வச்சிட்டோம்னா உள்ளே காலை வச்ச உடனே அத்திப்பள்ளியிலே 500 ரூபா கழுறோம். டக்குன்னு 500 ரூபா எடுத்து கொடுத்து அவனை அப்படியே எத்தனை விலை, 14 விலை 500 ரூபா கொடு, 12 விலை 300 ரூபாய் கொடு, 10 விலை 100 ரூபாய் கொடு, 6 விலை அதுக்கு வந்து ஒரு இது இருக்குது, நீங்கள் ஒரு 50 ரூபா கொடுத்துட்டு அவன் போய்க்கலாம், அவர் போய்க்கலாம். ஓகே, அதை தாண்டிட்டிங்கன்னா நிலமங்கலம், டிம்கூர், அப்படியே போனீங்கன்னா துர்கா, தாவணிக்கரை, சிரா, அப்படியே போனீங்கன்னா ஒஸ்பேட்டு, கொப்பல், ஜல்கி பாடுறாங்க. 900 ரூபா சார், 900 ரூபாய்ங்க. ஒரே ஆடியோ தான் இருப்பாருங்க, 50 ரவுடிஸ் வச்சுருக்கானுங்க. ஒரே ஆடியோ 50 ரவுடிஸ். அவர் மட்டும்தான் கவர்மெண்ட் ஜாப்பு, அவர் மட்டும் தனியாக சேரில் உட்காந்துருப்பார். மற்ற இருக்கிறவங்க பூராமே ரவுடி தான். நீங்கள் வந்து 900 ரூபா தரல 800 ரூபா கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எத்தனை அடி தான் ஒன்று தெரியாது. அதை தாண்டினா மகாராஷ்டிரா, அவருக்கு 700 ரூபா. அதை தாண்டினா அந்த பக்கம் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பார்டர் தான், இடையில யாரும் நிற்கிறது இல்லை. அந்த ஆண்டே மகாராஷ்டிரா தாண்டி ஆகணும், அந்த பக்கம் ஒரு 700 ரூபா. அந்த பக்கம் போனால் குஜராத், அவர் கொஞ்சம் நியாயமானவர், ஒரு 400 ரூபா வாங்குவார். இப்படியே நீங்கள் போயிட்டு நான் டெல்லி போயிட்டு திரும்பி வந்து கணக்கெழுதி ஓனர் கொடுத்தா 15,000 16,000 ஆர்டிஓ மட்டுமே. அது இல்லாமல் டோல்கேட் கணக்கு போட்டிங்கன்னு வச்சேன், நீங்களாம் கிரிக்கெட் வந்து 27,000 வரும். டெல்லி போய்ட்டு வந்தேன், 27,000 டோல்கேட்டு.
இதெல்லாம் வந்து இது யார்கிட்ட போய் இந்த கதையை சொல்கிறது என்ன பண்ணுறதுலாம் எங்களுக்கு புரியல. அதை விட வந்து இந்த துறைமுகம் போகிற கண்டெய்னர் ட்ரெய்லரில் பொன்னேரியிலேருந்துங்க வந்து மணலி ஜங்ஷன் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் எம்எஃப்எல் ஜங்ஷன் ஒன்று இருக்குது, அட்லஸ் பங்குன்னு ஒரு ஜங்ஷன் இருக்குது, அதுக்கப்புறம் ஃபார்ம் 13 ஒரு ஜங்ஷன், மொத்தம் ஒரு 6 ஜங்ஷன் இருக்குது. அந்த ஒவ்வொரு ஜங்ஷன்லேயும் போலீஸ், டிராஃபிக் போலீஸ், குறிப்பாக வந்து போக்குவரத்து போலீஸ் ஒவ்வொரு ஜங்ஷனும் 200 ரூபா கொடுத்தது, மொத்தம் 1000 ரூபா கொடுத்து தான் ஒரு வண்டியே உள்ளே போகுது ஹார்பர் உள்ள. போலீஸ் ஆஃபீஸர் எதுக்கு மடக்குறாங்க? நீங்கள் ஓவர்லோடு ஏற்றிட்டு போகிறவங்கள டைம் அந்த டைம் போடுறவங்க டைம் ஒதுக்கி இருக்குது இல்லையா? இப்போ டிரைவருங்களை என்ன அந்த பிரச்சனை தான் நம்ம கேட்கணும். அவங்க ஓனர் பேசிக்க போகிறாங்க, நம்மள அந்த சப்ஜெக்டே தேவை. நீ 500 கொடுத்தா 1000 கொடுத்தா ஆடியோகிட்ட போகும்போது 20 டன் ஏற்றிட்டு போகிறது, உனக்கு 9 டன் கொடுத்துருப்பாங்க பாசிங்க, 20 டன் 2 டன் ஏற்றிட்டு போகிறல, அப்போ கொடுத்து தான் ஆகணும், வேற வழி கிடையாது. அது வந்து ஓனர் பேச வேண்டிய பொசிஷன், அவங்க தான் பேசிக்கணும். டிரைவருக்கு என்ன உனக்கு என்னென்ன கிடைக்குது, என்ன போகுது வருது, அதை தான் நம்ம பேசிக்க வேண்டியது இருக்குது. என்ன கஷ்டம் இருக்குது, சரியான தூக்கம் இல்லை, டைம் போடுவாங்க. இப்போ டைமுக்கு 10 மணி விடுவாங்க சார், 10 மணி விட்டோடனே 5 மணி நேரம் 6 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. நீ டீ குடிக்க முடியாத அந்த டைமில் தூக்குற நேரத்தில் டீ கிடைக்காது, தண்ணி குடிக்க முடியாது, மூஞ்சி கழுவிட்டு தொடச்சிக்கிட்டு எப்படியோ நம்ம கஷ்டப்பட்டு தான் போய் அந்த இடத்துக்கு கரெக்டாக போகணும். ரொம்ப வந்து நீங்கள் தூங்கிட்டீங்கன்னு வச்சிங்க, ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் லேட்டாகுதுன்னு தூங்கிட்ட பிறகு உடனே நாளைக்கு இந்த டிரைவர் சரியில்லை, இவன் ஓரம் போட்டு தூங்குறான், இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு கூட தூங்கிடுறான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது யாருமே புரிஞ்சுக்கிறது கிடையாது. அதாவது நீங்க மற்றவர்கள் மேல சொல்லக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஒரு புறத்துல இருக்குது இல்லையா? ஆனா பொதுவாக இந்த சமூகத்துல லாரி ஓட்டுநர்கள் மேலேயும் சில விஷயங்கள் சொல்றது இருக்குல்ல. கண்டிப்பா தாறுமாறா போறாங்க, ஒழுங்கா போறது இல்ல, அப்புறம் பகல் நேரத்துல சிட்டிக்குள்ள வந்துடுறாங்க அப்படிங்கக்கூடிய குற்றச்சாட்டும் இருக்கா இல்லையா? முறையான டிரைவர் முறையாக தான் இருக்கிறாங்க, தப்பான டிரைவர் இருக்காங்க, எல்லாமே இருக்கிறாங்க. தப்பு பண்றது இருக்காங்க, குடிச்சிட்டு ட்ரைனிங் பண்றவங்க இருக்காங்க, கரெக்டானவங்க இருக்காங்க, நேர்மையாகவும் இருக்காங்க. இது எல்லா விதமான ஆட்களும் எல்லாமே இருக்கிறாங்க. ஓட்டுநர்களுக்கு இப்போ நம்ம அந்த நானே ஓனராக இருந்தால் கூட அந்த ஸ்டேரிங் பிடிச்ச வண்டி ஓட்டினாவே யார்கிட்டையும் மரியாதை கிடையாதுங்க. அது அரசியல்வாதியாகட்டும் பொதுமக்களாகட்டும், டேய் டிரைவரை வாடான்னு தான் கூப்பிடுறோம். மக்கள் வந்து கொஞ்சம் இதாக தான். இப்போ எனக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு பொண்ணு, அதாவது எங்கள் சொந்தத்திலேயே பொண்ணு இருக்குது, ஆனால் தரமாட்டேங்கிறாங்க. ஓகே, அதாவது திருமணம் செய்வதற்கு பொண்ணு கிடைக்கிறதுலயும் இவங்களுக்கு சிக்கல் இருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னால ஓட்டுநருக்கு வந்து இந்த தவறான வழியில சொன்னாங்க, எய்ட்ஸ் வந்தது அது மாதிரி வந்து சொல்லி ஒரு பயம் வந்தாச்சு பொதுமக்கள் இடத்துல. வந்து ஓட்டுநருக்குன்னா கண்டிப்பா நான் என்னுடைய மகளை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு டிரைவர். ஓகே, அந்த மாதிரி போயிட்டு வந்தாதான் டிரைவர், வந்து அவன் வரலனாக்கா டிரைவர் இல்லை. விபத்துல ஆகிட்டா அவன் கால் உடஞ்சிச்சு கை உடஞ்சிச்சுன்னா சொந்த மனைவி கூட விட்டு போயிடுறான். இன்றைக்கு காலையில் 9 மணிக்கு கிளம்புனாங்களா, திரும்ப சாயந்தரம் வந்துடுவாங்களா அன்றதான் எதிர்பார்க்குறாங்க பெண்கள். அதே மாதிரி நம்மளும் அதே மாதிரி தான், போனோமா வந்தோமான்னு இருந்தால் நம்மளுக்கு ஒருத்தர். இப்போ பார்த்து கல்யாணம் ஆகாதுக்கு முன்னே வேணும்னா எப்படிலாம் இருந்திருக்கலாம், எப்படினாலும் போகலாம், எப்படினாலும் வரலாம். ஆனால் கல்யாணம் ஆகிட்டு பிறகு வந்து இந்த தொழில் வந்து லைக்படாது, இது உண்மை. இந்த மாதிரியான சார் சொன்னார் இல்லையா, ஒரு காலகட்டத்தில் வந்து இவர்களுக்கு தவறான பழக்க வழக்கங்கள் இருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்தது. இன்னைக்கும் அப்படி இருக்கா? இல்லை, இப்பெல்லாம் கிடையாது. அதுல ஒரு காலத்துல இருந்ததா எல்லாருக்கும் தெரிவிச்சதுதான். அதனால இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரி தான் நினைக்கிறாங்க. அந்த ஒரு நினைப்பு அவங்க மனசுல அடி மனசுல அப்படி ஆழமா இருந்துட்டு தவறா யோசிக்கிறாங்க. அப்படிலாம் இப்பெல்லாம் கிடையாது, எவ்வளோ நாகரிகம் வந்து இப்ப மாறி போச்சு. காசு கொடுத்து வந்து இந்த செக்ஸ் பெறுவதுன்றது வந்து இவங்க மட்டும் இல்ல, எல்லாருமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இவர்களுக்கு அன்பார்ச்சுனேட்லி இவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமா இருந்தது. அதாவது ஒரு தப்பு செய்யறதுக்கு கூட வாய்ப்புகள், நான் இப்ப வந்து நான் தப்பு செய்யாம இருக்கேன்னா வாய்ப்புகள் இல்லாத பொழுது நான் தப்பு செய்யாம இருக்கேன், அதனால நல்லவனா இருக்கேன். வாய்ப்புகள் இருந்தும் தப்பு செய்யாம இருக்கும்போது நான் அதை தப்புன்னு சொல்ல மாட்டேன். அந்த ஒரு உயிர்கொல்லி நோய் வந்து முன்னாடிலாம் இருந்தது, ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் இருந்தது, எல்லாருக்குமே வந்துச்சு, மருந்துகள் இருந்தது, குணப்படுத்த முடிஞ்சது. அன்பார்ச்சுனேட்லி எய்ட்ஸுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இல்லை. இவங்க வந்து பல இடங்களுக்கு போறதால, குடும்பத்தை பிரிந்து இருக்கிறதால, இவங்க இல்லை நான் கூட யார் எந்த மாதிரி இருந்தா கூட இந்த மாதிரி இருக்கும்பொழுது ஒரு அனுபவ ரீதியா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்போன்ற இந்த இதுல அவர்களுக்குள்ள ஹை ரிஸ்க் இருந்தாது. இப்ப வந்து அதுக்கப்புறம் பாதுகாப்பான செக்ஸ் முறைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் இல்ல, எல்லாருமே இன்னமும் அது தொடர்ந்து இருக்கு. தனி மனிதர்களுடைய அதனுடைய எதிர்பார்ப்புகள் தான். நான் இவங்களை சொல்ல மாட்டேன், இவங்க வந்து ஒரு சூழ்நிலையின் கைதியா இருந்தாங்க. இவங்க இப்ப மாறிக்கொண்டு வருகிறது என்னன்னா, இவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃபை மாத்தணும். சின்ன விஷயங்கள், ஒரு மருத்துவ முகாம் பண்ணணும், அவங்களுக்கு பொழுதுபோக்கு விஷயங்கள் இருக்கணும். இன்னும் கேட்டீங்கன்னா அரசு அதிகாரிகள் திருந்தி ஆகணும். அரசு அதிகாரிகள் திருந்தாத வரை
இவங்கள வந்து லாரி ஓனர்ஸும் திருந்தணும், ரோட்ல இருக்கிற பிரயாணம் செய்யற ஒவ்வொருத்தரும் திருந்தினாதான் இவங்களை திருந்துவாங்க. இவங்களுக்கு வந்து தவறு செய்பவர்களுடைய சூழ்நிலையில இருக்கிறதால இவங்க ஒரு கருவியா தான் இவங்க இருக்காங்க, பார்க்கப்படுறாங்க. இவங்க கருவியா தான் இருக்காங்க. இவங்க யாருக்காகவோ தப்பு செய்யறாங்க, அவ்வளவுதான். அதை கொஞ்சம் மாத்தணும். எல்லாருக்குமே அந்த பொறுப்பு இருக்கு. அதாவது லாங் ட்ரிப் போகும் பொழுது உங்களுக்கு எந்தெந்த மாநிலங்கள் போறதுல உங்களுக்கு பயம் அதிகம்? ஆனா இங்கிருந்து போகல ஆந்திரா தெலுங்குலாம் பிரச்சனை இல்லை. ஆனா மகாராஷ்டிரா உள்ள போயிட்டீங்கன்னா ஒரு 500 கிலோமீட்டர் போகும் நகரி வரைக்கும், இது நாக்பூர் வரைக்கும். ஆனால் ரொம்ப ரிஸ்க் தான். 6 மணி ஆனால் ஒரு சின்ன பையன் வந்தாலும் நமக்கு கொஞ்சம் பயம் தான் இருக்கும் ஸ்டேரிங்கில் உட்காரக்குள்ள. ஏன்னா அவ்வளோ ராபரி திருட்டு பசங்க திடீர்னு வருவாங்க, கல் கொண்டு எரிப்பான், இல்லை இறங்கி ஒரு யூரின் பண்ணால் கூட நம்ம வண்டியில் இருக்கிறது எல்லாமே போயிடுவாங்க, எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கிருஷ்ணகிரியில் காவேரிப்பட்டினம் படுத்துருந்தாங்க. ஸ்டேஷனுக்கு முன்னாடி தான் படுத்துருந்தோம், ஸ்கூல் பக்கத்தில். இங்கே தம்மாம்பட்டியில் வெடி மருந்து இறக்கிட்டு வாடகை வாங்கிட்டு 35,000 பணம் வச்சுருந்தோம். ஃப்ரீயாக அடித்தாங்க. என்ன அடித்தாங்கன்னு தெரில. மற்றதெல்லாம் விடிஞ்சு 10 மணிக்கு எஞ்சி பார்த்தோம், பொட்டியெல்லாம் உடஞ்சிருந்துச்சு, செல்லு எல்லாம் காணாம போச்சு. ஸ்கூல் பக்கத்தில் ஒரு செல்லு மட்டும் தான் கிடச்சி. லாங் டிரைவ் அதிகமாக இப்போ வெளி மாநிலத்துக்கு போகிறதுக்கு வந்து தமிழ்நாடு, இந்தியாவிலே தமிழ்நாடு தான். காஷ்மீர் டு கன்னியாகுமரி கூட போகக்கூடிய டிரைவர் யாருன்னா தமிழ்நாடு டிரைவர் தான் அதிகமாக. இவங்க எல்லாமே அதிகமாக லாங் வண்டி தான் அதிகமாக. இங்கே எங்களுக்கு என்னன்னா, ஒன்று வந்து பாதுகாப்பு அரசாங்கத்திட்டு கிடையாது. குறிப்பாக கர்நாடகா மாநிலத்தில் கடந்த 5 வருஷத்தில் ஹைவே ராபரி வண்டிகளை ஹைஜாக் பண்ணி டிரைவர்களை மர்டர் பண்ணி சரக்கு வித்துட்டு இன்னைக்கு 43 டிரைவருக்கு மேலே இந்த கர்நாடகா பெல்காம் பாட்டில் மர்டர் பண்ணிருக்காரு டிரைவர்களை. இன்னைக்கு வரைக்கும் அந்த டிரைவர்களை கண்டுபிடிக்க முடியல. டிரைவர் உயிரோட இருக்கானா செத்தானா தெரியாது. ஒரு 13 பாடி தான் எங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. இதுல அந்த அரசும் அந்த குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுக்கல, இந்த அரசும் நிவாரணம் கொடுக்கல. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஹைவே ராபரி தொடர்ந்து உண்ணும். இன்னைக்கு தமிழகத்திலே இந்த கடந்த 5 வருஷமா 17 டிரைவர் மர்டர் இருக்காங்க. அதை பற்றிய படம் எடுத்த இயக்குனர் இருக்கிறார். அதாவது அவங்களுக்கு தெரியவே தெரியாது எப்ப அதை எடுக்கிறாங்கன்ட்டு. இன்னும் பீகார் சைட்லாம் சொல்ல போனா கொஞ்சம் அன்சேஃபான இடத்துல நிறுத்திட்டு போனா ஒரு 6 மணி நேரத்துல அந்த இடத்துல வண்டி இருந்த அடையாளம் கூட தெரியாம பண்ணிடுவாங்க. அந்த வண்டியை பிரிச்சிருவாங்க, எல்லாம் பிரிச்சு பாட்டை வித்துருவாங்க. ஸோ பீகார்ல எல்லாம் வந்து இன்னும் ரொம்ப மோசமா இருக்கு ஆக்சுவலி. அது நம்ம ஊர் பரவாயில்ல நினைக்கிறேன் நான். இவங்கள்ட்ட நான் கேட்கலாம், இந்த மாதிரி பல்வேறு மாநிலங்களுக்கு போகும் பொழுது இவங்களுக்கு ஒரு பணம் பறி கொடுக்கறதோ இல்ல திருடுறதோ இருக்கு இல்லையா? இதை தடுப்பதற்கான ஒரு ஒட்டுமொத்தமான திட்டம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குதா? இந்த திருடு சம்பந்தப்பட்டது வந்து இப்போ முன்னாடி இந்த காவேரி பாக்கம் ஓச்சேரி இங்கெல்லாம் வந்து கயிறு இவங்க பின்னாடி கட்டுறாங்க பாருங்க, அதுல ஏறிடுவானுங்க. ஏறிட்டு கயிறை கட் பண்ணி மணமணன் மூட்டையை தள்ளிட்டு இறங்கிடுவான். எங்கேயாவது ஒரு இடத்துல கொஞ்சம் அப்படி ஸ்லோ பண்றாருன்னா இறங்கிடுவானுங்க. ஸோ அதெல்லாம் இப்போ வந்து கண்ட்ரோல் பண்ணி எந்தெந்த ஏரியாவில் அந்த மாதிரி தெஃப்ட் பண்றா அதை பிடிச்சி கேஸ் எல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஹைவே பெட்ரோல் நிறைய போட்டு பண்ணாங்க. ஓகே, பட் அவர் சொன்ன மாதிரி ஆந்திராலலாம் வந்து நக்சலைட்ஸ் ப்ரௌன் ஏரியா, அவர் மகபூப் நகர் அந்த ஏரியா எல்லாம் வந்து நக்சலைட்ஸ் ப்ரௌன் ஏரியா. மகாராஷ்டிரா ஃபுல்லாக வந்து இவங்க தீவிரவாதிகள் அந்த இதெல்லாம் இருக்கிற இடம். ஸோ நைட்டில் வண்டி ஓட்டினாலும் சரி, நீங்கள் ஈவன் போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே வண்டி ஓட்டினா போலீஸ்காரே மூடிட்டு தான் உட்காந்துருக்காருங்க. அதில் வந்து செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம தமிழ்நாடு வந்து ஃபார் பெட்டர். ஓகே, இது மாதிரி வந்து கொலை செய்யப்படவோ இல்ல கடத்தப்படக்கூடிய டிரைவர்களுக்கு அவங்க குடும்பங்களுக்கு என்ன விதமான பாதுகாப்பு? அனாதையா இருக்காங்க. அந்த குடும்பம் அனாதையா இருக்கு. இந்த மத்திய அரசு நாங்கள் பல தடவை போராட்டம் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் அதை தடுக்கணும் சொல்றோம், வன்முறையை தடுக்கணும்ன்றோம். ரெண்டாவது பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வந்து ஏதோ நஷ்டஈடு கொடுக்கணும். அந்த குடும்ப தொழில் இன்னைக்கு எந்த டிரைவருக்கு அந்த 43 டிரைவர்ல வந்து 27 டிரைவர் நாங்கள் கண்டறிஞ்சிருக்கோம் ஃபேமிலியா. எங்க அசோசியேஷன் மூலியமா கொடுத்துருக்கோம், நாங்கள் ஓனர் மூலியமா வசூல் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த கம்பெனியில தகராறு சண்டை போட்டு அந்த ஓனருக்கு 1 லட்ச ரூபாய் வாங்கி கொடுத்துருக்கோம். மற்றபடி இது மாதிரி ஒரு பொதுமக்களா சேர்ந்து எதனா பண்ணாதான் பண்ணி தரும். இதுல வந்து இப்போ அவங்க சார் சொன்னபடி அந்த கம்பெனி அந்த நிர்வாகம் அவங்க வந்து கண்டிப்பா அந்த இவருக்கு வந்து முறையாக அவங்களுக்கு வந்து பண்ணணும். எப்படின்னா இப்போ இவர் இருக்காருன்னா அவருக்கு ஒரு இன்சூரன்ஸ் கிளைம் வந்து இவங்க பண்ணணும். அந்த கம்பெனிலையும் அந்த ஓனரும் அவங்களுக்கு வந்து பண்ணி அந்த இன்சூரன்ஸ் பிரீமியத்தை வந்து இவங்க கட்டினாங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்டு கை கட்டாயிருச்சு இல்லை கால் போயிடுச்சு அவர் ஓட்டவே முடியாது அவருடைய இது பிரகாரம். அப்போ அதுக்கெல்லாம் வந்து நம்ம அதை கிளைம் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஒன்று. நீங்கள் வந்து ஒரு வெட்டு காயம் அப்படின்னு சாதாரண குடும்ப தகராறுலேயே வெட்டி கை துண்டா போயிடுச்சுனாலும் அவருக்கு வந்து அரசாங்கத்தில் ஒரு நஷ்டஈடு ஒரு இது கொடுக்குறாங்க எல்லா வழக்குகளிலும். அதே மாதிரி ஆக்சிடென்ட்லேயும் 1 லட்ச ரூபாய் வந்து அரசாங்கம் எல்லா இடத்துலையும் கொடுக்குது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அனைத்து ஓட்டுநர்களுக்கும் நல வாரியம் ஒன்று பதிவு பண்ணிட்டு சாலை விபத்தில் உயிரிழந்தால் 1 லட்சம் இருந்தது, அது 5 லட்சமும் ஆக்கியிருக்காங்க. அதே போல் சாலை விபத்தில் கை கால் இழந்தால் 15,000 இருந்தது, அது 1 லட்சம் ஆயிருக்காங்க. இப்போ சாலை விபத்திலயோ இல்ல, இப்போ நீங்க ஒரு சங்கமாக இருக்கீங்க இல்லையா? இத மாதிரி இருக்குங்கிறது வந்து இவர்களுக்கு வந்து பல்வேறு தொழில் நிமித்தமாகவோ இல்ல வந்து படிப்பறிவின் கம்மியாக இருக்கிறதுனாலயோ அவங்க போய் வாங்குறதுல ஒரு சிக்கல்கள் இருக்கலாம். நீங்க தானே வாங்கி கொடுக்கறதுக்கான முன்னெடுப்பு செய்யணும். வந்து ஒரு கட்டுக்கோப்பு இருக்கு. வந்து இப்போ ஒரு
டீ கடைனாக்கா அவங்களுக்கு ஒரு கட்டுக்கோப்பு இருக்கு. வந்து ஏன் இங்க செய்ய முடியலையா? இந்த நிகழ்ச்சிக்கு நான் 100 டயர் கூப்பிட்டேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து இப்போ வந்து இந்த மாதிரி அரசாங்கத்தில் அவங்க நம்ம கேட்கறது இலவசமாக நான் இன்சூரன்ஸ் பண்ணி தரேன், இலவசமாக அவனுக்கு கவர்மெண்ட்ல சேர்த்து தரேன். அவங்க கொடுக்க வேண்டியது ஒரு போட்டோ, ஒரு ஃபார்ம், கையெழுத்து. இப்போ எந்த மாநிலத்துக்கு போறது அப்படின்னா உங்களுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்கும்? எப்பா இந்த ரூட் போனா செம்ம ஜாலிப்பா அப்படின்னு எந்த ரூட் இருக்கும்? நம்மளுக்கு வந்து பம்பாயிங்க, குஜராத் பெஸ்ட். என்னை பொறுத்தவரை ஜாலியான ரூட்னா பார்த்தா இமாச்சல் பிரதேஷ் தான். ஓ, இமாச்சல் பிரதேசில் வந்து ஆர்டிஓ ஆகட்டும், போலீஸ் ஆகட்டும், அங்கே இருக்கிற உங்களாகட்டும் எந்த தொந்தரவும் நம்ம வண்டிகளுக்கு தரதில்லை. எங்க வேணாலும் படுத்து தூங்கலாம், எங்க வேணாலும் நிறுத்திக்கலாம், எந்த இதில் எந்த தொந்தரவும் இல்லாத ஊர். ஆமா, நம்பர் 1. சூப்பர். இப்போ வேறு வேறு மாநிலங்களுக்கு போகும்போது உணவு அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கும்ல, எப்படி சமாளிப்பீங்க? இப்போ இவங்க சமைச்சு சாப்பிட்ருவாங்க, நாங்கள் எங்கள் வண்டியில் சமைக்க முடியாது, சின்ன வண்டின்றதுனால பாத்திரம் ஏற்றுறதுக்கே சமைக்க தெரியாது. அதனால நாங்கள் வந்து இப்போ மகாராஷ்டிராலாம் போயிட்டுனா சாப்பிட மாட்டோம். 1 நாள் 2 நாள் இருந்தாலும் கமலா ஆரஞ்சுக்கு தான் போயிட்டு வரோம். சாப்பிடாமலே ரிட்டர்ன் வந்து தமிழ்நாடு தெலுங்கானா வந்து சாப்பிட்டு வந்துடுவோம். சரி, அது வரைக்கும் டீ அந்த மாதிரி தான் குடிப்பீங்க? அங்கே டீ சமோசா தான் கிடைக்கும், சாப்பாடு கண்ணில் காமிக்க மாட்டாங்க. நைட்டு வேணால் சப்பாத்தி சாப்பிட்லாம், அதுவும் நமக்கு அவங்க கொடுக்குற இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அவர் வந்து அவருடைய செட்டில்மெண்ட்டு அவர் சமோசா டீயோட முடிச்சிக்கலாம் சார். ஆனால் நாங்கள் லாங் ட்ரிப் போகிறீங்க அந்த மாதிரி செய்ய முடியறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் செஞ்சு தான் சாப்பிட்டாகணும். நாங்கள் அதுக்கு உண்டான ஏற்பாடு எல்லாமே எங்கள் வண்டியில், லைன் வண்டின்னு சொன்னாவே அதுக்கு உண்டான ஏற்பாடு எல்லாமே இருக்குது. ஏன்னா போயிட்டு வரதுக்கு 15 நாள் தான் கணக்கு கிடையாது, ஒரு 20 நாள் ஆகலாம். ஓகே, லோடு இல்லாமல் கூட வண்டி நிற்கும். அதனால எல்லா சரக்கும் சமையல் சாமானத்தில் வந்து எல்லா விதமான சாப்பாட்டையும் வந்து நாங்கள் செஞ்சு சாப்பிட முடியும். வீட்டில் கூட அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது. அதாவது இப்போ நம்ம ஊரில் வந்து 50 ரூபா 40 ரூபா இருந்தால் டிஃபன் சாப்பிட்டு போயிடலாம். மகாராஷ்டிரா, கர்நாடகா, அந்தாண்ட ஆந்திரா அப்படி இப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நேரத்துக்கு வந்து ஒரு டிரைவர் சாப்பிடணும்னா ஒரு வேலைக்கு 130 ரூபா 140 ரூபா வேணும். அப்போ 3 வேளை சாப்பிட்டா 400 ரூபா வேணும். அப்போ நான் சம்பாதிக்கிற காசு அதிகம் சரியாக போயிடும். இதனால தான் மோட்டாரில் வந்து நாங்கள் சமைச்சு சாப்பிட்றது. சமைச்சு சாப்பிட்றது ஒரு விதத்தில் ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி எல்லாமே எப்படி வேணாலும் சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகே சார், நாங்கள் லோக்கலில் ஓட்டுறதுனால இப்போது நாங்கள் பொன்னேரிலேருந்து ஆர்பருக்கு வருவோம் கண்டெய்னர் ஏற்றின்னு. எங்கேயும் வண்டி நிப்பாட்டிலாம் சாப்பிட முடியாது. ஏன்னா ட்ரெய்லர் இல்லையா, 40 அடி கண்டெய்னர், ஜீப்பு 60 அடி வரும் வண்டியோட லென்த்து. ஓகே, எங்கேயும் ஹோட்டல்லையோ ஒரு டீ கடையில் நிப்பாட்டிலாம் சாப்பிட முடியாது. ரெகுலராக சைக்கிளில் வருவாங்க டீ எடுத்துக்கின்னு, அவங்கக்கிட்ட தான் டீ சாப்பிட முடியும். சாப்பாடு லெமன் ரைஸு, தக்காளி சாதம், இந்த மாதிரி சைக்கிள் எடுத்து வரோம், இந்த இல்லாட்டி மீன் பாட்டியில் தள்ளி வர வேண்டியதான் நாங்கள் சாப்பிட முடியும். எங்கேயும் ஹோட்டல்லாம் நிப்பாட்டி சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு வழியே கிடையாது, வசதி கிடையாது. அதுமே ஆர்பார் ஊர்லேயும் அந்த வசதி கிடையாது. இப்போ இங்கேருந்து காலையில் டிஃபன் சாப்பிடாம வண்டி எடுத்துட்டோம்னா இப்போ 11 மணி ஆயிடுச்சு, டிஃபன் சாப்பிடல, நேராக சுங்காரத்துறம் தாண்டி இது மதினா தர்கா தாண்டி கொஞ்சம் தூரம் போனோடனே ஒரு இடத்துல சாம்பார் வடை இருக்கும், அங்கே ஒரு 2 சாம்பார் வடை, அதை சாப்பிட்டு நேராக திருவள்ளம் முனியாண்டி விலாஸ்ன்னு சொல்லிட்டு மதுரைக்காரவங்க ஹோட்டலு, இங்கேருந்து ஃபோன் போட்டு சொல்லிடுவான் ஒரு சாப்பாடு போட்டு சிக்கன் அது ஏதாவது சொன்னோன்னா பார்சல் கட்டி வச்சுருவாங்க. ஓகே, அதை வாங்கிட்டு நேராக ஆந்திரா போய் தான் சாப்பாடு, வழியில் ஒன்றும் இல்லை, ஆனால் அங்கே நல்லா சிறப்பாகவே இருக்கும். ஏன்னா டயத்துக்கு நீங்கள் போய் சேர்ந்துக்கிறதுனால டைம் தான் எங்களுக்கு முக்கியம். எங்களுக்கு சாப்பாடு இந்த இது எல்லாமே நாங்கள் கணக்கு பண்ண மாட்டோம். எங்களுடைய டைமிங்கு இங்கேருந்து 4 மணி நேரம், போலார்னா 5 மணி நேரம். இப்போ வெளி மாநிலங்கள் போயிருவீங்க, இப்போ ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருந்து 2-3 நாள் ஹால்ட் ஆயிரும் அப்படிங்கிறது. ஒரு ட்ரிப்பு போய் டெல்லிக்கு இறக்கிட்டீங்க, இறக்கணுவருக்கு திரும்ப வரணும் அப்படிங்கும் பொழுது திரும்ப லோடு கிடைச்சாதான் நீங்க வர முடியும் இல்லையா? கண்டிப்பாங்க. ஓகே, அப்ப அது வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ லாங் போறோம்னா இறக்கிட்டு ஒரு நாளைக்கு ஹால்ட் ஆச்சுன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ். 1 நாள் 2 நாள்ல உங்களுக்கு பொருள் ஏத்திட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி 1 வாரம் வரைக்கும் தாக்கு பிடிப்பீங்களா, இல்ல 1 வாரம் வரைக்கும் அங்க இருக்க வேண்டிய 15 நாள் அங்கே நின்று தான் வழி கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அங்க இருந்துட்டு எம்டியாலாம் நம்ம வர முடியாது. இங்கிருந்து போனோம்னா அதே மாதிரி அங்கிருந்து வரணும், ஏத்திட்டு தான் வர முடியும். அது அடுத்த லோடு ஏறுற வரைக்கும் நீங்க அங்கதான் இருக்கணும். கண்டிப்பா அங்கதான் இருந்தாகணும். இது எவ்வளவு நாள் அதிகபட்சமா அங்க இருந்திருப்பீங்க நீங்க? நாங்க வந்து ஒரு 9 நாள்லாம் கூட இருந்திருக்கோம் சார். 9 நாள். அப்பெல்லாம் எப்படி இருக்கும் உங்க மனசு? அப்போ வந்துங்க என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து அந்த கோத்ரா கலவரம், அப்போதாங்க கோத்ரா கலவரத்தப்போ தான் நாங்கள் அங்கே மாட்டிக்கிட்டோம். இங்கேருந்து போகும்போது கேரளாவிலேருந்து மாங்காய்ங்க. ஓகே, நாங்கள் போகும்போதே ஆல்ரெடி கலவரம் நடந்துகிட்டே இருக்குது. அது என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டு வண்டிகள் எந்த வண்டிகளையும் பாதிக்கலை, யாரையும் அடிக்கலை, எங்களெல்லாம் யாரையும் எதுவும் பண்ணல. ரோட்டில் பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்கு 10 வண்டி 5 வண்டி 10 வண்டி 5 வண்டி இப்படி எரிஞ்சிட்டே இருக்கும். நாங்கள் இடையில வந்து எங்கள் ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு விசாரித்தா அந்த மாங்காய் இறக்க வேண்டிய எங்களுக்கு இறக்கிட்டு வாடகை தர வேண்டிய பார்ட்டி வந்து அவர் இறந்துட்டார். கலவரத்தில் அவர் இறந்துட்டார். கடை இல்லை, நாங்கள் ஏற்றிட்டு போன கடையே இல்லை. இல்லாதனால அவர் என்ன பண்ணார், எங்களுக்கு அங்கே ஒரு ஏஜென்சி இருக்கிறாரு,
அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே வந்து நீங்கள் யார்ட்டையும் தொடர்பு கொள்ள முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் ஊர் போய் சேர வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நாங்கள் அங்கே பெட்ரோல் பங்க் ஒன்று இருக்குது, அவர்கிட்ட வந்து சொல்லி, நாங்கள் ரெகுலராக பெட்ரோல் டீசல் அடிக்கிற பங்க், அந்த அவர்கிட்ட சொல்லி அவர் என்ன பண்ணார்னா, இதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணலாம், நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னாரு. அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக அங்கேயே இருந்துட்டு காலையில் ஒரு 2 பேர்த்தை அரேஞ்ச் பண்ணி விட்டார். அவங்க 2 பேர் என்ன பண்ணாங்கன்னா, வந்து தார்பாய் அவுத்து ஒரு மார்க்கெட் மாதிரி, ஏன்னு கேட்டிங்கன்னா 10 நாளுக்கு மேலே ஒன்று கலவரம் நடந்துட்டு இருக்கிறதுனால எல்லாம் ஜனங்கள்லாம் எல்லாம் சாப்பாட்டுக்கு பாட்டுக்கெல்லாம் எல்லாம் எதுவுமே இல்லை, தார்பாய் அவுத்து அவங்க வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படி வித்துட்டு அதுக்கு பிறகு தான் வந்தீங்க. எங்களுக்கு 7600 பணம் கொடுத்துட்டாங்க. மீதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50-60 கூட மாங்காய் வந்து வேஸ்ட்டாக போச்சு. இப்போ காவேரி பிரச்சனை வந்து கோளாறுலாம் ரொம்ப மோசம் சார். வண்டி நம்பரே ஏபி ரிஜிஸ்ட்ரேஷன், தமிழ்நாடு ரிஜிஸ்ட்ரேஷன் உள்ளே போகக்கூடாது. ஆனால் அது கம்பல்சரி வண்டி போய் தான் ஆகணும். சூழ்நிலைனால ஏபி ரிஜிஸ்ட்ரேஷன் மாற்றி உள்ளே போய் லோடு ஏற்றி தான் வருவோம். ஓகே, நீங்கள் மாற்றிக்குவீங்க? நாங்கள் மாற்றிக்குவோம். ஆனால் எதுவும் பேசிக்க மாட்டோம். ஊமை மாதிரி போய் ஊமை வரணும். ஏதாவது தமிழ் பேசிட்டோம்னா எங்கேருந்து வரும்னு தெரியாது, கல் வருது கட்ட வருது, ஆனால் வண்டிக்குள்ளே வரும். ஓகே, கலவரன்றது அதிகமாக வந்து வட மாநிலத்தில் அதிகமாக இருக்கும். அது வாகனம் தான் கொளுத்துவாங்க, ஓட்டுநருக்கு பாதிப்பு இருக்காது. இது வந்து கர்நாடகா வந்து ஒரு திட்டமிட்ட சதி தான். இது வந்து கலவரன்றது போல காவல்துறை முன்னாடியே டிரைவரை போட்டு அடிக்கிறதுக்குள்ளதெல்லாம் ஒரு திட்டமிட்ட ஒரு இனவரியினால் ஏற்பட்ட ஒரு பிரச்சனைல தமிழ் லாரிக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டு ஓட்டுநருக்கு பாதிக்கப்பட்டாங்க. அதாவது இவர்களை பற்றி ஒரு நல்ல கவிதை எழுதியிருக்கக்கூடிய கவிஞர் மகுடேஸ்வரன் நம்மளோட இருக்கிறார். இந்த கவிதையை இப்போ படிக்கலாம்னு நான் நினைக்கிறேன். இது நல்ல நேரமா இருக்கு. இவங்களை வந்து வாழ்க்கை முறை பார்த்தீங்கன்னா யாருக்கும் இல்லாத, இவங்க ஒரு இராணுவ வீரருக்குரிய அத்தனை பிரச்சனைகளும் இவங்களுக்கு உண்டு. அந்த அளவுக்கு தியாகங்கள் உண்டு. இந்த கர்நாடக சம்பவத்தின் பிற்பாடு அவர் தாக்கப்பட்ட ஒரு ஓட்டுநருடைய காட்சியை பார்த்து மிகவும் மனம் நொந்து ஒரு கவிதை எழுதினேன். எப்பணியாளரும் இமைப்பொழுதேனும் பணியிடை சோரலாம் ஓட்டுநர் தவிர, எப்பணியாளரும் பெண்டு பிள்ளைகள் முகம் தினம் காணலாம் ஓட்டுநர் தவிர, எப்பணியாளரும் வீட்டுச்சோறுண்டு ஓய்வெடுத்திருக்கலாம் ஓட்டுநர் தவிர, எப்பணியாளரும் வீடண்டி தினமும் ராத்துயில் கொள்ளலாம் ஓட்டுநர் தவிர, எப்பணியாளரும் தவறினால் தன்னுயிர்க்கு ஊறு விளையாது ஓட்டுநர் தவிர, எப்பணியாளர்க்கும் எதிர்வருகின்றவர் யமனாக மாட்டார் ஓட்டுநர் தவிர, எப்பணியாளரும் பிறர் தவறொன்றால் தன்னுயிர் நீங்கார் ஓட்டுநர் தவிர, எப்பணியாளரும் பிறர் உயிருக்கு தான் பொறுப்பாக மாட்டார் ஓட்டுநர் தவிர, எப்பணியாளரும் நாடெங்கும் உள்ள மண்பட மாட்டார் ஓட்டுநர் தவிர, அப்பணி ஆற்றுவோர் அழத்தகும் தானோ, அவர் விடும் கண்ணீர் நீதிக்கு முறையோ, அத்தகு மனிதர்க்கு பாதகம் இழைக்க அறிவும் ஆண்மையும் உள்ளவர் துணிவரோ, அன்னார் நொந்து அழுத பாவம் 1000 ஆண்டு போயினும் நீங்குமோ. இந்த லாரி ஓட்டுநர்களை பற்றி தொடர்ந்து பேசலாம். இப்போ ஒரு நீண்ட தூர பயணத்துல நீங்க போறீங்கல்ல, போகும் பொழுது ஒரு சந்தோஷமான தருணமாக நீங்க எதை நினைப்பீங்க? எது இருக்கும் உங்களுக்கு? சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது எதுவும் சொல்லலாம் சார். நான் இப்போ எனக்கு வந்து வயசு கம்மி, 30 வயசு தான். இப்போ எனக்கு மோட்டார் பிடிச்சிருக்கு, நான் வண்டிக்குள்ள உட்காந்து இப்போ இங்கே உட்காந்துருக்குது, நான் வண்டியில் உட்காந்து எனக்கு சந்தோஷமா இருக்கும். அந்த சாப்பாடை வாங்கிட்டு போயிட்டு அங்கே விட்டுட்டு அவன்கிட்ட அந்த பணத்தை கொடுத்துட்டு அந்த சாப்பாடு போய் எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரம் போயிடணும். யாரும் இல்லாத இடத்துக்கு போயிட்டு மூஞ்சி கழுவிட்டு அந்த சாப்பாட்டை பிரிச்சுட்டு அந்த சாம்பாரோ ரசமோ ஏதோ ஒன்று அந்த ஹோட்டலில் பிடிச்ச சாப்பாடை பிணைஞ்சு ஃபஸ்ட்டு வாய் வைக்கிறது தான் அந்த நேரத்தில் சந்தோஷமான ஒரு விஷயம். ஃப்ரீயாக உட்காந்துட்டு யாரும் கூப்பிடக்கூடாது. இந்த பாக்ஸ் இருக்குது, பணம் இருக்குது, இறக்கி போட்டுக்க, வண்டியில் வண்டி சாவி இருக்கு, உனக்கு தேவைன்னா அடுத்த இடத்துக்கு நீ நவத்திக்க, 10 நிமிஷம் சாப்பிடக்கூடாது. ஆமாம், அப்படி இருக்கணும். உங்களுக்கு எது சந்தோஷமா இருக்கும்? எனக்கு வந்து நைட்டில் வந்து வண்டி ஓட்டினா சட்டை கட்டெல்லாம் கட்டி விட்டு ஃப்ரீயாக ஓட்டணும், அதான் சந்தோஷம். ஓகே, ஃப்ரீயா அப்படி இருக்கணும், ஃப்ரீயா ஓட்டணும். சரி, இப்படி ஒரு பல்வேறு விஷயங்கள், சந்தோஷமான நிகழ்வுகள் உங்களுக்கு நடக்கும். அதே சமயத்துல மழை நேரம் இல்ல புயல், இந்த மாதிரியான இக்கட்டுகள்ல நீங்க மாட்டும் போது உங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கும்? கண்ணாடி தெரியற வரைக்கும் ஓட்டுவோம், ரோடு தெரியலன்னா வண்டி ஓரம் கட்டி நிப்பாட்டுவோம். கனமழை பெஞ்சுனா ஓரட்டி நிப்பாட்டுவோம் சார். ஏன்னா லோடு வந்து லாங் போகிற லோடெலாம் அர்ஜென்ட் லோடே கிடையாது. வெஜிடபிள் அது மாதிரி எத்தனை லாங், வெஜிடபிள் பூ அது மாதிரி எத்தனை லாங். நாங்கள் விரைவாக ஸ்பீடு தான் சார். எது பெஞ்சாலும் சரி நாங்கள் மார்க்கெட் அட்டன் பண்ணணும், அவ்வளவுதான். என்ன நடந்தாலும் சரி, மழையா இருந்தாலும் சரி, புயலா இருந்தாலும் சரி, ஆமாம் வந்துட்டு தான் இருப்போம். ஏன்னு கேட்டால் இது இன்னைக்கு இல்லை நாளைக்கு இறக்கிக்கலான்னு விட முடியாது. ஒரு மணி நேரம், ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தால் அதோடைய விலையே வேற, அதனால பயன்பாடே வேற. அதே 10 நிமிஷம் லேட்டாக வந்தால் அந்த பயன்பாடும் வேற, அதோடைய இதுவே தன்மையை மாறிடும்.
அந்த இதுல தான் நம்ம அந்த கோயம்பேட்டில் இருக்கவங்க, அதாவது இந்த லாரி ஓட்டுநருடைய பணி அவர்கள் என்ன சரக்கு எடுத்துட்டு வராங்களோ அதை சார்ந்தும் இருக்குது இல்லையா? அந்த தக்காளி அவருன்னு சொல்றாரு, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தா ஒரு வேலை, 1 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்தா ஒரு வேலை. அப்படிங்கும்போது அந்த வேலைப்பழுவும் இவர்கள் மேல சேர்ந்துதான் எதிரான அந்த ப்ராப்ளம் சொன்னாங்க. இன்னைக்கு வந்து ஒரு பக்கம் பொது மக்கள் தொகை, ஒரு பக்கம் போக்குவரத்து நெரிச்சல். இப்போ வந்து எல்லா மாவட்டத்திலயுமே வந்து வாகனங்களை பகலில் இயக்க விடுறதில்லை. இப்போ நீங்கள் மதுரையில் போனால் நான் வண்டி உள்ள போனால் மறுபடியும் நைட்டு தான் வண்டி விடணும். இப்போ ஒரு காய்கறின்னு சொன்னாக்கா வில்லேஜில் போனோம்னா அங்கேயே 9 மணி ஆகிடும். திருப்பி 4 மணிக்கெல்லாம் கோயம்பேடு வரணும். 4 மணிக்கு மேலாம் திருப்பி 7 மணிக்கு கோயம்பேடு விட்டு வெளியே போகணும். இல்லை வெளியே விட மாட்டாங்க. அதோட மறுபடியும் சாயந்தரம் தான் மறுபடியும் வெளியே கோயம்பேடுல வெளியே போக முடியும். இப்போ தேசிய நெடுஞ்சாலையும் அடிப்படை வசதின்னு கிடையாது. ஒரு டாய்லெட் வசதியோ ஒரு ராத்திரி 10 மணிக்கு மேலே 4 மணிக்கு எங்கேயுமே டீ கடை இருக்காது. நின்று ஒரு 2 நிமிஷம் ஓய்வு எடுக்கணும், ஒரு டீ சாப்பிடணும்னு சொன்னாலும் கடைங்களே இருக்காது. போலீஸ் 10 மணிக்கு மூடிடுவாங்க, 11 மணிக்கு போட்டுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அங்கே கம்பெனிக்கு போனோடனே கம்பெனி வந்து ஊருக்கும் கம்பெனிக்கும் 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் இருக்கும். டிரைவரை வந்து கம்பெனி உள்ள விட மாட்டான், கம்பெனி உள்ள தண்ணி குடிக்க கூட விட மாட்டான், டாய்லெட் போகிறதுக்கு விட மாட்டான். அவன் அன்லோட் பண்ணுறதுக்கு 3 நாள் நிற்கணும் வண்டி. அந்த மாதிரி பல வகையான நரகவாதிகள் அடிப்படை வசதி இல்லாத அந்த ஓட்டுநர் பண்ற இந்த தொழில் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நரகவாதியான தொழில், நிம்மதியான தொழில் கம்மி தான். இல்லை சுங்கசாவடியில் கம்பல்சரியாக ஒரு டாய்லெட் இருக்கணும், ஒரு டாக்டரோ ஒரு நர்ஸோ கம்பல்சரியாக அது ஜீவோலே ஒவ்வொரு சுங்கசாவடியிலும் கன்ஃபார்மாக இருக்கணும். அது எந்த சுங்கசாவடியிலையும் ஆம்புலன்ஸ் கிடையாது, ரெக்கவரி கிடையாது, அந்த முதலுதவி ஃபர்ஸ்ட் எய்டுன்னு சொல்றாங்க அதுவும் கிடையாது, ஒரு டாய்லெட் கூட கிடையாது, குடிக்கிற தண்ணி கூட கிடையாது. இப்போ குடும்பத்தை பிரிஞ்சு நீங்க இருக்கீங்க இல்லையா? நீங்க குடும்பத்துக்கு காசு கொண்டு வந்துடணும், வருமானம் அப்படிங்கறது எல்லாத்தையும் நீங்க ஒரு பக்கத்துல நீங்க யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதே சமயத்துல குடும்பம் உங்கள்ட்ட என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகளை வச்சிருக்கிறாங்க? குடும்பம் வந்து முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாக போயிட்டு பாதுகாப்பாக வாங்க. நீங்கள் சம்பாதிக்கிறது பெருசாக இல்லைன்னாலும் உங்களுடைய உடலையும் மனசையும் பார்த்துக்கங்கன்றதுல அதாவது இப்போ கல்யாணம் முடித்தவங்களுக்கு பொண்டாட்டி சொல்லுவாங்க, கல்யாணம் முடியாதவங்களுக்கு அம்மா சொல்லுவாங்க, அண்ணன் சொல்லுவார், அண்ணி சொல்லுவாங்க. அவங்க பூராமே அதாவது நம்ம எப்படி அவங்க நலன் சார்ந்து வாழ்கிறோமோ அது மாதிரி அவங்களும் நம்ம நலன் சார்ந்தே யோசிச்சுக்கிட்டும் பாதுகாப்பா நீங்க வந்தா போதும், இப்படிதான் சம்பாதிச்சு வரணும்னு இல்லை, நல்லபடியா போயிட்டு நல்லபடியா வாங்க. எங்க அம்மா வந்து நான் வந்து டியூட்டிக்கு வரப்ப வந்து சொல்லி அனுப்புவாங்க, வீட்டுக்கு நீ வந்து காசு அனுப்பாட்டே இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா சாப்பிட்டு பத்திரமா இருந்தா எனக்கு அதே சந்தோஷமாங்க. அப்படிதான் சொல்றேன், அதே எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும். நான் எங்கள் வீட்டில் எங்கள் ஒய்ஃப் சொல்றதால எங்கள் பெரியக்கா வந்து பார்த்து போயிட்டு பார்த்து பத்திரமா வாப்பா அப்படின்னு சொல்லும். எங்கள் அம்மா சொல்லனாலும் எங்கள் அக்கா வந்து அது மாதிரி சொல்லும். வீட்டில் இருக்கிறவங்க வந்து காலையில் ஒரு ஃபோனு சாயந்தரம் ஒரு ஃபோன் போட்டுருவாங்க, ஒரு ரிங் அவுட் கட் பண்ணிடுவாங்க. எங்கள் ஒய்ஃபு ரிங் அவுட் கட் பண்ணுவாங்க, என் பொண்ணு டெய்லியும் 2 தடவை ஃபோன் போட்டு பேசிட்டோம். இப்போ அவங்க வந்து வெளியில் போயிட்டால் அவங்களுக்கு யாராவது ஃபோன் பண்ணுவாங்க, யாராவது அதிகமாக வந்து அவங்களுடைய அக்கறை கொண்டு ஓனருக்கு தான். இந்த சமூகம் இவர்களை சரியான முறையில் பார்க்கிறதா? இன்னைக்கு தேதிக்கு அதிக மொழிகளை அறிந்த மனிதர்கள் இவங்க தான். இவங்களுக்கு குறைந்தது எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்கார், அவருக்கு 6 மொழிகள் தெரியும். இதை வந்து சாதாரணமாக தெரிந்து கொள்ள முடியாது, நீங்கள் அது மக்கள் மொழியை பயன்படுத்துவாங்க. என்னோட நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், தியானம் செய்வதை விடவும் மிகச்சிறந்த தொழில் வந்து ஓட்டுநர் தொழில் அப்படிம்பாரு. நீங்கள் ஒரு 8 மணி நேரம் வந்து கூர்ந்து கவனித்து நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்க, ஆழ்ந்த உறக்கம் அவங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். அந்த மாதிரியான ஒரு நிலைமைகள் எல்லாம் அவங்களுக்கு தேவைப்படும். இப்படியான திறமையாளிகள் இவர்கள் அப்படிங்கிறத இந்த சமூகம் பார்க்கணும், புரிஞ்சுக்கணும். இந்த சமூகம் இனிமே அவங்களை அப்படி பார்க்கணும் அப்படிங்கறது ஒரு முக்கியமான தகவலா சொல்லியிருக்கிறாரு. அதாவது லாரி ஓட்டும் பணி ஆண்களாக இருந்தாலும் அது வந்து ஒரு சிக்கலான பணியாக இருக்கு அப்படிங்கறது பேசும்போது தெரிஞ்சது. இந்த சிக்கலான பணியையும் சவாலாக ஏற்றுக்கொண்டு ஒரு தொலைதூர பயணம், அதாவது இந்தியா முழுக்க சென்று வரக்கூடிய ஒரு பெண் ஓட்டுநரை பற்றி நம்ம குழுவினர் காட்சிப்பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதை இப்ப பாத்திரலாம். பிற வாகனங்களைப் போல லாரிகளை ஓட்டுவது சாதாரண விஷயம் அல்ல. சரக்குகளை ஏற்றிக்கொண்டு தொலைதூரம் செல்வதற்கு ஆழ்ந்த அனுபவமும் அசாத்தியமான மன உறுதியும் தேவைப்படுகிறது. லாரி ஓட்டுநர் தொழிலை ஆண்களோடு மட்டுமே தொடர்பு படுத்தி பார்க்கும் உலகில் தன்னாலும் முடியும் என்று முன் வந்தவர் செல்வமணி என்ற ஓட்டுநர். சேலம் மாவட்டம் பனங்காடு என்ற கிராமத்தில் பிறந்த செல்வமணி கடந்த 10 ஆண்டுகளாக சக்கர கால்களுடன் நெடுஞ்சாலைகளில் ஓடிக்கொண்டிருக்கிறார். நான் போயிட்டு இருப்பேங்க, ஏன்னா முன்னாடி போயிட்டு இருக்கப்ப அது ஆம்பளைங்க ஓட்டுறாங்களோ பொம்பளைங்க ஓட்டுறாங்களோன்னு தெரியாதுங்க. சைடு வாங்கிட்டு போவாங்க, சைடு வாங்கிட்டு போகல அப்படியே லெஃப்ட் சைடில் உட்காந்துருக்குறீங்க சொல்லுவாங்க. ஆனால் அதில் ஒரு லேடி ஓட்டிகிட்டு வராங்கன்னா அந்த ஓட்டிகிட்டு போகிற டிரைவர்னால நம்பவே முடியாதுங்க. இது நிஜமா இருக்குமா? சைடு விட்டு நிறுத்திக்குவாங்க. எந்த ஒரு வண்டிக்காரரும் வந்து பார்த்தீங்களா ஒரு 50 வண்டி பார்த்தா ஒரு 20 வண்டியாச்சும் சைடு விட்டு நிறுத்தி பார்த்துட்டு வெரி குட் மேடம், பரவாயில்ல, தேங்க்யூ அப்படின்ட்டு போவாங்க, பாராட்டிட்டு போவாங்க.
சரக்குந்தை ஓட்டுவதற்கு இவரது வாழ்க்கையோடு விளையாடிய வறுமை உந்தி தள்ளியது. தீரா கடனை தீர்க்க கணவர் மாதிரியே தானும் தார் சாலைகளில் தனியாக பயணம் செய்ய புறப்பட்டார். கன்னியாகுமரி முதல் குஜராத் வரைக்கும் தன்னந்தனியாக பயணித்து பல சவால்களை சந்தித்து சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கிறார் இந்த செல்வமணி. என்னுடைய வண்டிக்கோ எங்களுக்கோ எந்த விதமான சேதமும் இல்லாமல் இந்த 10 வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேங்க. ஆனால் பார்த்தீங்களா, எங்கள் சொந்தக்காரெலாம் சொல்லுவாங்க, இப்போ பொம்பளையா இருந்து போய் லாரி ஓட்டுறாப்பலையா லாரி அப்படின்னு ரொம்ப கேவலமாக கிண்டலாக பேசுவாங்க. அதையெல்லாம் நான் வந்து காதில் வாங்கிக்காம நம்மளால முடியும், இதில் சாதிச்சு நின்று நம்ம ஜெயிச்சு காட்டணுங்கிற ஒரு வெறி மட்டும்தான் என் மனசுக்குள்ள இருந்துச்சு. தோற்றத்தில் சிறிய உருவமாக இருந்தாலும் அளப்பெரிய ஆற்றலை பெற்று சாலைகளில் தனது ஆளுமையை சிறப்பாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இவர். ஒரு பெண்மையின் முயற்சியிலிருந்து இந்த தொழிலின் மீதான புரிதல்களை உருவாக்கும் வகையில் செல்வமணியின் சிறப்பான பணி அமைந்திருக்கிறது. அத்தோடு சக ஓட்டுநர்களின் பாராட்டுதலையும் ஊக்குவிப்பையும் பெற்று வருகிறார். அதே சமயத்தில் தனது குடும்பத்தையும் தொழிலையும் சமன்படுத்தி செல்லும் ஒரு சிறந்த இல்லாளாகவும் திகழ்கிறார் இந்த கண்ணியமிக்க கனரக வாகன ராணி. ஆணுக்கிங்கு பெண் இளைப்பிள்ளை கான் என்று சொல்வதற்கு இணங்க இவர் ஒரு லாரி ஓட்டி சாதனை புரிந்து கொண்டிருக்கின்றார். இதே போல பல்வேறு இடங்களில் பல்வேறு பெண்மணிகள் லாரி ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களையும் இந்த லாரி ஓட்டுநர்களையும் இந்த தருணத்தில் போற்றுவோம், பாராட்டுவோம். நம்மளுடைய அன்றாட தேவைகள் இவர்களின் சேவையிலிருந்து தான் கிடைக்குது. இதை நாம மறுக்கவே முடியாது. இந்த மாதிரி லாரி டிரைவர்கள் இன்றி இந்த உலகு அமையாது என்று கூறி இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். மீண்டும் ஒரு நீ இன்றி அமையாது உலக நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.